வணக்கம் மகளே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மீஷா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கதிர், ஹக்கீம் ஷா, சைன் டைம் சாக்கோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபாரஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் ரீயூனியன் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஹக்கீம் ஷாக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா கதிர் கிட்ட இருந்து. கதிர் ஆக்சுவலா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருப்பாரு. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமாட்டு ஹக்கீம் ஷாவை வந்து ஒரு ரீயூனியனுக்கு இன்வைட் பண்ணுவார். அதுவும் ஒரு காட்டு பகுதியில வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஹக்கீம் ஷாக்கு அந்த ரீயூனியன்ல போறதுல ஒரு சில தயக்கங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹக்கீம் ஷாவும் சுதிகோப்பாவும் வந்து அந்த ரீயூனியன் கிளம்பி போவாங்க. அந்த ரீயூனியன்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எதுக்காக கதிர் அவங்களை இன்வைட் பண்ணிருப்பாரு, அண்ட் இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் லீனியர் வேல அமைச்சிருப்பாங்க. அதாவது பிரசன்ட்ல அந்த ரீயூனியனுக்கான பில்டப் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க, அண்ட் பாஸ்ட்ல இவங்களோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் அப்படின்றது காட்டியிருப்பாங்க. பட் அந்த ரீயூனியன்ல அந்த சிட்டிங்ல வச்சு பேசும்போது உண்மையிலே பாஸ்ட்ல பிகைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற அந்த விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இதுல காட்டக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டட் திங்ஸ், அதாவது அரசியல் ஆதாயங்களுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரீயூனியனுக்கான செட்டப், அதாவது அந்த காட்டு பகுதியா இருக்கட்டும், அந்த கதிர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற அந்த ஒரு டென்ஷனா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டா பில்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சைன் டைம் சாக்காவோட ரோலுமே ஆரம்பத்துல ஒரு பயங்கர வியர்டான ஒரு அண்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அவருக்கான முடிவு அப்படின்றது எனக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட அந்த எண்டிங் அப்படின்றது அந்த அளவுக்கு எனக்கு கன்வின்சிங்கா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு சூப்பரான ரீயூனியனுக்கான ஒரு பில்டப் கொடுத்து நல்ல டென்ஷனை பில்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சுமாரா கொண்டு போய் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி போர் அடிக்காம போன படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.